அப்படியே அந்த எலும்பு வச்சு கொஞ்சம் உள்ள ஊத்தி குத்திடுங்க. எலும்பு வச்சு குத்தி தள்ளு உள்ள. அவங்க அப்படி விட. தயிர் பச்சடியில தான் நீராதீங்க. வாழைப்பழம் சோம்பேறி. மட்டன் பிரியாணி அப்படி வருது பார்த்தியா? இப்படிலாம் இருக்கணும். பேசிட்ட பிரியாணி மட்டன் பிரியாணி. நீந்த இருக்கே கொட்ட சொன்னா அப்படியே வலிக்காம அள்ளி கொட்டிருக்கு. இப்படி கொட்டணும் மழை மாதிரி. என்னோட ஃபேவரட். நல்லா இருக்கும். எனக்கு வயசு வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கு? நம்ம வீட்டுக்கு என்ன ஸ்பெஷல் பாருங்க. தலைவாழை இலையை விரிச்சு சுட சுட மட்டன் பிரியாணி. அது கூடவே நல்லி இருக்கு, கூட பாருங்க அரை முட்டை இருக்கு. அரை முட்டை மசாலா கூடவே தயிர் பச்சடி. இதே நம்ம வீடியோக்கு ஸ்பெஷல். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாம் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமா இருங்க, நீட்டாக சாப்பிடுங்க. சாப்பாடு ஆரம்பமாகட்டும். ஆரம்பமாகட்டும். ஆகட்டும் ஆகட்டும். இது ஃபர்ஸ்ட் பிரியாணி. பொறுமை. அப்போ நான் தான் பண்ணி ஒரு நல்லிக்கு எத்தனை சண்டை போடுறாங்க. இருந்துச்சு நல்லி. அண்ணி பிரியாணி. அண்ணி பிரியாணி. அண்ணி பிரியாணி. அண்ணி செஞ்சு நல்லி பிரியாணி. அப்படி சொல்லு. செம சூப்பரா. நான் செய்யாத முட்டை அப்படி சொல்லக்கூடாது. அள்ளி நமக்கு அப்படியே அந்த எலும்பு வச்சு கொஞ்சம் உள்ள ஊத்தி குத்திடுங்க. எலும்பு வச்சு குத்தி தள்ளு உள்ள. விடுங்க, இதுல என்ன இருக்கு? நாளைக்கும் பிரியாணி. என்னது? வெங்காயம். யாரை பத்தி வெங்காயம் கொடுக்குற? புசுக்குன்னு வெங்காயம் விட்டுருச்சு. பெரிய வெங்காயம். அவங்க அப்படி விட. மீனா யார பார்த்து கிண்டல் பண்ற நீ? என்ன மஞ்சள் கரோட சேர்த்து வச்சா லாக் ஆகிட்டு வாய்க்கல. மெல்ல முடியல, உள்ள போகவும் இல்லை. காது அடைக்கிறாங்க, தூங்க பிரியாணி ஆகிடுங்க. என்னது? மட்டன் பீஸு.
ரப்பர் மாதிரி இருக்கு. இல்லை நல்லா சாப்பிட்டு வந்துருக்கு ரசம் மாதிரி. ஜவ்வா வெட்டினதுக்கப்புறம் என்ன பாட்டினா கண்டுபிடிக்க முடியும்? சவ்வா. நேரமாவுக்கு வயிறு வலிக்க போகுது. ஏன் எங்களுக்கு வயிறு வலிக்க போகுது. நேரமாக பார்த்துட்டே உங்களை பார்க்க பார்த்து வராது. குழம்புல ஓட்டு மட்டும் வருது, பிரியாணி போட்டு வருது. இல்லை அது வந்து வெளியே வந்துருந்துச்சு, மறுபடியும் உள்ளே போயிடுச்சு. வெளில வந்துட்டு போகுதா? இல்லை நான் வேக வச்சுட்டு போட்டேனே, அப்போக்கு எல்லாமே வெளியே தந்துச்சு. அது போன் மேரோ தானே? போன் மேலவா? ம் ஆட்டை பிடிச்சிங்க. பாவம் பசிக்குது. நடக்கட்டும் நடக்கட்டும். எனக்கும் ஒரு ஆள் வரும். அப்போ நீங்கள் ரெண்டு ஜோடி ஜோடியாக இருப்பியா? நான் மட்டும் தனியாக சிங்கில் உட்காந்து முட்டை திங்க வேண்டியது. வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை. அப்போவும் இல்லை, வெட்டி விட்ருவிய. ஆன்றது அங்கிட்டு இங்கிட்டு ஜோடியாக உட்காந்துருப்பாங்க சென்டர்லனா. ரெண்டு இதே இதுதான், ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ரா 5 கை வரும். நான் ஓடி போயிடுவேன். இப்போ 2 கை, இன்னும் எக்ஸ்ட்ரா 2 கை வரும். என்ன சோறு அல்ல குறைய மாட்டேங்குது. நீ சாப்பிட்டா நீ தானே குறையும். சாப்பிட்ட, நீ சாப்பிடவே இல்லை. இல்லையே சாப்பிட்டேனே, ஐயா சாப்பிட்டேன். தூக்கம் வந்துருச்சு. தூக்கம் வந்துருச்சா? ஓ, உங்கள் லிமிட்டை தாண்டினா தூக்கம் வந்துடும். என்ன லிமிட்டுக்குள்ளே போல. இனி சேலஞ்சு தான் வைக்கணும். என்னது எலும்பா? எலும்புடா. அது உடஞ்சிச்சு போல. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ளே போயிருந்தா என் நிலமை என்னத்துக்கு ஆகும்? அதுவும் நான் அது டைஜஸ்ட் ஆயிரும். ஆனால் அது உள்ளே வந்து நீ மேலே இருப்பேன். கொல்ல பிளான் பண்ணிட்டாங்க மக்களே, கொல்ல பிளான் பண்ணிட்டாங்க. டைஜஸ்ட் ஆயிரும் அதெல்லாம். என்னை நம்பி ஒரு ஜீவன் இருக்கு. ஒரு ஜீவன் தானே? ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னா அம்மாண்டு ஓடியாரும். மீனா கிட்ட இருக்கதான் அப்படியே இருக்கு. நான் தான் தள்ளி தள்ளி வருது 5 கை. நான் சாப்பிட்டு தான் இருக்கேன். நானும் கலையாக மாட்டேங்குது. வாய்க்கு வச்சுட்டு எடுத்துறியோ? இந்த நெல் நிறைய போட்டுட்டிய. நல்லி நல்லி உனக்கா உள்ள எடு, எடுத்துக்கா. இந்தா
நல்லா சாப்பிடாது கடுப்பு இதுக்கு மேலே முடியாது நம்ம ஏன் முடியாது சாப்பிடு. அது இன்னும் அதாவது கண்ணு இப்ப நம்ம சாப்பிடு அப்படியாவது எக்ஸ்ட்ரா 2 வாய் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. சாப்பிட்டு சொல்லி கொடுத்தாங்க. சாப்பிடு. சாப்பிட்டு தானே இருக்கேன். நீ சாப்பிடவே இல்லை, ஒரு ஜோர் தான் அப்படியே இருக்கு. பல்லு போய் எலும்போட போகும். கோல்கேட் பேஸ்ட்டு கிளம்புறதுக்கு கிளம்பிடுவோமா? இருக்கு அப்போ இருக்கு, ஏன் பல் போட்டுக்கோ. நீனும் தான் சாப்பிடவே இல்லை. இதுக்கு தனி நீ அந்த அல்வாலாம் எடுத்து சாப்பிட்டது சண்டை போட்டு வாங்கி சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்றதுக்கு தயிர் எடுத்தாரவா? வந்த சோல சாப்பிட சொல்லிடணும். வந்து 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா அப்போ ஏதாவது திங்கதே தோணும். முடியலம்மா சாப்பிட கொண்டு வந்தேன். தகட்டுது. இதுக்குள்ளதான் நீ சாப்பிட்ருக்க. நான் இங்கே பாரு இங்கே வந்துருச்சு. ஏன்னா இங்கே இருந்து போல தள்ளி இருக்கேன். அப்புறம் எப்படி மாசம் வந்துச்சா? நிறைய குமிச்சு வச்சிருந்தியா? தயிர் பச்சடி காலியாக வச்சுட்டேன். நன்னியாக முடிச்சிருக்காரு. சால்ட் போடவா? அந்த காண்டி நான் முக்கால்வாசி தான் எடுத்துட்டேன். அந்த காவாசி திங்காமல் இருக்கேன். தூக்கம் வருது. பார்த்தா விட்டுறேன். பார்த்துக்க. மிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா? நான் மிக்ஸ் பண்ணவா? வயிறு முட்டை சாப்பிட்டா தூக்கம் வருமா? வராதா? வராது. வரும். வராது. தூக்கம் வேணா ஆள் வரும். சரி தயிர் ஊற்றுற கேஸ் பண்ணுறது தள்ளி விடுறது இல்லையே. நாளைக்கு எங்கள் அண்ணியார் பிரியாணி இது சாப்பிடவும். எங்கள் அண்ணி நாளைக்கு சாப்பிடவும். நான் என்னைய கட்டி கூட சாப்பிடுவீங்களாம்மா? ஒரே கேட்டது. கொஞ்சோடு பிரியாணி போகுவானா? போதும். அதை போட்டு அந்த பரட்டு உருட்டி அங்கேருந்து எடுத்துட்டு வந்துட்டு உங்கள் 2 பேருக்கும் நான் மகனே டோன் ஃபீ. ஐயோ பயமா இருக்கு. அதை வளைச்சு போட்டுக்க. ஏன் அந்த ஒரு 2 வாயை வச்சுட்டு என்னெல்லாம் நீ அல்சாட்டியம் பண்ற? ஒரு வாய் தானே அது. அது எங்களுக்கு 2 வாயினா அது மெல்லத்துக்கு கொஞ்சம் அரைப்பட கொஞ்சம் டைம் ஆகும். எவ்வளோ பிரியாணி நான் சாப்பிட்ருக்கேன். எது ஒன்று கூட சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. எதுவும் சொல்ல இதுக்கு மேலே சொல்ல நீ. போமா பொங்கலாம் நான் சாப்பிட வேண்டியதா? வீடியோ உட்காந்துக்கிறது ஒரு சாப்பாடு சாப்பிடுறியா? அந்த எறும்பை கடிச்சு போடு. இந்த எறும்பை மட்டும் கடிச்சு போடு. ஏன்னா என் பல்லு வீக். குமரி அப்போ கிளவியா போயிடுவேன். இந்த மாதிரி இறங்கி எங்கேயாவது ஒரு நல்ல உள்ள இருக்குதா? 2 டேஸ் சாப்பிடாம ஓப்பி அடிச்சிருக்கியா? ஆமாம். ஒரு தனி மனுஷியா என்ன 1 man show. 1 man show.
பாத்தியா அது எப்படி வாங்க எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டோம் இத்தனை கூட மட்டும் விழுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடுலாம் நீட்டாக சாப்பிட்டு முடிச்சு நான் வந்து எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு இவங்க ரெண்டும் சாப்பிடவே இல்லை வேஸ்ட் ஸ்பெல்ல அடுத்த புது வீடியோவில் பார்ப்போம் டாடா அதை கிரைண்டரில் அதை அரைப்பட்டுட்டோம் அப்படி ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க நாளைக்கு புது video. பாய் நான் மக்கள் எல்லாம் பிரியாணி சாப்பிட்டேன் பார்த்துக்கோங்க உங்களுக்கே தெரியும் யார் நிறைய சாப்பிட்டாங்க உனக்கு அவார்டு கொடுப்பா